இந்த காணக்கூடாத தேவன் மனு உருக்கொண்டு பூமிக்கு இறங்கி வந்தார். பூமியில் அவர் உலாவினார். ஒரு காரியம் அவர் மனதை தொட்டது. மத்தேயு 9:36 நாம் வாசிக்க கேட்போமா? மத்தேயு 9:36. அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடினாலே அவர்கள் மேல் மனதுருகினார். திரளான ஜனங்களை பார்த்தார். 2 காரியங்களை கண்டார். மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருந்தார்கள். தொய்ந்து போயிருந்தார்கள். இந்த நிலைமையை எரேமியா தீர்க்கதரிசி புலம்பல் 5:3 இப்படி விளக்குகிறார். புலம்பல் 5:3. திக்கற்றவர்களானோம், தகப்பன் இல்லை, எங்கள் தாய்கள் விதவைகளைப் போல் இருக்கிறார்கள். நாங்கள் திக்கற்றவர்களாகிவிட்டோம். தேவனே, நாங்கள் திக்கற்றவர்களாக மாறிவிட்டோம். நாங்கள் தொய்ந்து போனவர்களாய் இருக்கிறோம். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறோம் என்று அவன் கலங்கி நிற்கிறான். இயேசு அவர்களை பார்த்தார். ஐயோ, இந்த மக்கள் திக்கற்றவர்களாய் இருக்கிறார்களே என்று அவர்களுக்காய் பரிதபித்தார். 3 காரியங்களை செய்தார். என்ன செய்தார்? முதலாவது, மார்க் 6:34 அவர் என்ன செய்தாரா? வாசிக்க கேட்போமா? இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடினாலே அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். அவர்கள் திக்கற்றவர்களாய் இருப்பதை கண்டார். அநேக காரியங்களை உபதேசம் பண்ண தொடங்கினார். இந்த நகருக்கு இப்படி வரும் முன்பதாக டிசம்பர் மாதம் 7 to 11 வரை மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பூனா என்ற நகரில் கூட்டங்கள் நடத்த சென்றிருந்தோம். பத்திரிகையை மக்கள் எழுதியிருந்தபடி 2 லட்சம் மக்கள் அங்கே கூடியிருந்தார்கள். அந்த நகரில் இதுவரை ஒரு கூட்டத்தை இப்படி பார்த்ததே இல்லை என்று, பொதுக்கூட்டமானாலும் சரி, ஆன்மீக கூட்டமானாலும் சரி, பார்த்ததே இல்லை என்று பத்திரிகைகள் எழுதியிருந்தன. என் அன்புக்குரியவர்களே, ஒரு காரியம் என் மனதை தொட்டது. முதல் நாள் கூட்டத்தை தொடங்கி வைப்பதற்கு நகர மேயர் வந்திருந்தார். இன்னும் பல பிரமுகர்கள் வந்திருந்தார்கள். இராணுவத்தின் தலைவர் வந்திருந்தார். ஆச்சரியமாய் இருந்தது. 2வது நாள் வேறு சிலரை தலைமை தாங்க போட்டிருந்தார்கள். 3வது நாள் வேறு சிலரை போட்டிருந்தார்கள். ஆனால் பாருங்கள், முதல் நாள் கூட்டத்திற்கு வந்தவர்கள், அந்த பிரமுகர்கள் அத்தனை பேரும் அப்படியே 2வது நாளும் வந்து உட்கார்ந்து இருந்தார்கள். 2வது நாள் வந்தவர்கள் 3வது நாள் சேர்ந்து வந்து உட்கார்ந்தார்கள். எங்களுக்கு ஒரே ஆச்சரியம். தினமும் அந்த மக்கள் வந்து உட்கார்ந்து இருந்தார்கள். அவர்கள் விசுவாசத்தின்படி கிறிஸ்தவர்கள் அல்ல. அவள் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஐயா, இங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகள் இருதயத்திற்கு இதமாய் இருக்கின்றன. ஒரு தெய்வீக சமாதானம் உள்ளத்தை நிரப்புகிறது. ஆகவேதான் தினமும் வந்து விடுகிறோம் என்று சொன்னார். ஒரு நாள் இரவு என் மகன் பால், அருள்நாதர் இயேசுவிடம் எத்தனை பேர் உங்கள் உள்ளத்தை கொடுக்க விரும்புகிறீர்கள் என்று சொன்ன பொழுது, இந்த நகரத்தின் பிரமுகர் ஒரு பெண் கதறி அழுது கொண்டு அத்தனை பேருக்கு முன்பதாய் நடந்து வந்தார்கள். எல்லா நாளும் அங்கே இருந்தார்கள். ஐயா, இந்த வார்த்தைகள் உள்ளத்தை ஆற்றி தேற்றுகின்றன. இந்த தெய்வீக சமாதானத்தை எங்கு பெறப் போகிறோம் என்றே அவர்கள் சாட்சி கொடுத்தார். நாகர்கோவில் போன்ற கிறிஸ்துவ மக்கள் நிறைந்த பட்டணத்தில் தினமும் ஒரு கூட்டம், தினமும் ஒரு நற்செய்தி பெருவிழா என்று இருப்பதினால் உங்களுக்கு அந்த மகிமையை விளங்கிக் கொள்ள முடியாது. அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரே தருணம், அவள் சொன்னால், இனி எப்பொழுது நீங்கள் வரப்போகிறீர்கள்? ஆகவே நாங்கள் இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம். காலை கூட்டத்திற்கு மட்டும் 30,000 பேர் வந்து உட்கார்ந்திருந்தார்கள். நல்ல வெயிலே அத்தனை ஆர்வம். உள்ளத்திற்கு, தொய்ந்து போன உள்ளத்திற்கு, விடாய்த்த ஆத்துமாவிற்கு என் அருள்நாதருடைய வாக்கு தேன் போன்றது. லூக்கா 4:22 சொல்கிறது, அவர் கிருபை நிறைந்த வார்த்தைகளையே பேசினார்.
மக்களை பரவசப்படுத்தினார். அடுத்து பாருங்கள், மத்தேயு 14:14 பாருங்கள். அங்கு என்ன செய்தாரா? இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். மனது உருகி நோயினால் வாடினவர்களை மகிழ்ச்சியோடு சுகமாக்கினார். அவள் யாரும் அவருக்கு ஒன்றும் சொல்லவில்லை, அவரே செய்தார். ஐயோ, திக்கற்று போய் இருக்கிறார்களே, குஷ்டரோகத்தினால் திக்கற்று போய் இருக்கிறார்களே, செவிடும் குருடுமாய் திக்கற்று போய் இருக்கிறார்களே, தொய்ந்து போய் இருக்கிறார்களே என்ற வேதனை, சஞ்சல். பலரிடம் கேட்பார்கள், ஐயா, இயேசு கிறிஸ்துவை தரிசித்தேன் என்று சொல்கிறீர்களே, அவர் எப்படி இருப்பார்? உன்னத பாட்டு 5:16 சொல்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர். அவருடைய அழகை விவரிக்கவே முடியாது. எந்த அளவிற்கு உங்கள் ஆன்மீக வளர்ச்சி இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவருடைய மகிமையும் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். ஆனால் இது போன்ற கூட்டங்களில் நாங்கள் வரும் பொழுது நாங்கள் உபவாசம் செய்வது ஒன்றிற்காக, அல்லது நாள் முழுவதும் அவருடைய பாதத்தில் காத்து கிடந்து கதறுவது ஒன்றிற்காக. அப்பா, நீர் எங்களோடு வர வேண்டும், நீர் வந்து எங்களோடு நிற்க வேண்டும். அவர் சொல்வார், நாம் போகலாம், நான் வருகிறேன் என்று. அதுவரை ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம். ஆகையினால் தான் இந்த நாட்களில் அறையை விட்டு எங்கும் வெளியே போவதில்லை. அவர் வந்தால் தானே உங்களுக்கு ஆசீர்வாதம். இறுதி ஜெபம் செய்யும் நேரத்தில் அவர் தோன்றுவார். அப்பொழுது நான் அவருடைய முகத்தை உற்று பார்ப்பேன். அந்த முகத்தில் இருக்கும் கனிவு, வேதனை, குறிப்பாய் உங்கள் நோய்களுக்காய் ஜெபிக்கும் நேரம், உங்களுடைய ஆத்துமாக்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று கதரும் நேரம், அவருடைய முகம் அப்படியே இரத்தமாய் மாறும். முகத்தில் ஒரு வேதனை, முகத்தில் ஒரு சஞ்சலம். உங்களை அவர் நேசிக்கிறார். பிரியமானவர்களே, திக்கற்றவன் அவரிடத்தில் இரக்கம் பெறுகிறான். அவருடைய முகம் இரக்க சிந்தையினால் நிறைந்து காணப்படும்.